பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் மற்றும் 18ஆம் அதிகாரம். இன்றைய தியானத்தினுடைய தலைப்பு பிரயோஜனமற்ற ஆவிக்குரிய பழக்கங்கள். நீங்கள் கேட்கலாம், அது எப்படி ஆவிக்குரிய பழக்கங்கள் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் என்று. பிரயோஜனமில்லாத ஆவிக்குரிய பழக்கங்கள் என்னவென்றால், அது ஒவ்வொருவருக்கும் வேறு விதமாக இருக்கலாம். நம்மை தேவனிடத்தில் வழி நடத்தாத அல்லது தேவனிடத்தில் நெருக்கமாக சேருவதற்கு உதவி செய்யாத எந்த விதமான பழக்கமோ பிரயோஜனமில்லாத ஆவிக்குரிய பழக்கங்கள் தான். அல்லது தேவனுடைய பலனை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு உதவி செய்யாத எந்த பழக்கமும் பிரயோஜனமில்லாத ஆவிக்குரிய பழக்கம்தான். இன்றைக்கு நம்ம வாசிக்கக்கூடிய பகுதியில் மீகா என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை குறித்து நம்ம வாசிக்க முடியும். இந்த மீகா என்ன செய்தார் என்றால், தேவனை வழிபடுவதற்காக அநேக விதமான ஆவிக்குரிய காரியங்களைப் போல தோன்றக்கூடிய காரியங்களை அவர் செய்து வந்தார். 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கும்போது அதில் நிறைய விதமான காரியங்களை நம்மால் வாசிக்க முடியும். முதலாவதாக, தேவனை வழிபடுவதற்கு அவருடைய வீட்டிலேயே ஒரு இடத்தை அவர் நியமிக்கிறார். இப்போ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஆவிக்குரிய நபர். ஏன்னா தேவனை வழிபடுவதற்கு தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஒரு தனிப்பட்ட இடத்தை ஒதுக்கி இருக்கிறார் என்று. அதைத் தொடர்ந்து நம்ம 5ஆம் வசனத்தில் படிக்கும்போது அவருக்கென்று ஒரு ஏபோத்தை உண்டு பண்ணுகிறார். நம்ம மோசே எழுதின புஸ்தகங்களில் படிக்கும்போது ஏபோத்து என்று சொல்லுவது அது ஆசாரியர்கள் தேவனுடைய சித்தத்தை கண்டுகொள்வதற்கு பிரயோஜனப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அப்போ இந்த இடத்துல ஒரு ஏபோத்தை அவருக்கென்று உண்டு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, தேவனை ஆராதிப்பதற்கு அவர் ஒரு சொரூபத்தையே உண்டு பண்ணுகிறார். விலை உயர்ந்த ஒரு சுரூபத்தை அவன் உண்டு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட அவனுடைய ஒரு குமாரனை ஆசாரியனாகவே அவர் என்ன செய்கிறார்னா பிரதிஷ்டை செய்கிறார். இப்போ வெளியிலிருந்து பார்க்கும்போது அந்த ஆசாரியனுக்கு மாதம் சம்பளம் கொடுத்து தன்னுடைய வீட்டில் தனிப்பட்ட ஆசாரியனாக இருக்கும்படியாக அவர் நியமிக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் தூரத்திலிருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கோன்னா, எப்பா எவ்வளவு பெரிய ஒரு ஆவிக்குரிய நபர், தேவனை ஆராதிப்பதற்காக என்னென்ன காரியங்களெல்லாம் செய்கிறார், பணம் செலவழிக்கிறார், அதிகமான காரியங்களை செய்கிறார் என்று தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு நமக்கு அப்படி தெரியும். ஆனால் ஏன் இந்த மாதிரி அநேக காரியங்களை அவர் செய்கிறார் என்றால், 13ஆம் வசனத்தில் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் ஒரு லேவியனையே நான் என்னுடைய வீட்டில் என்ன பண்ணியிருக்கேன், நியமம் செய்து பிரதிஷ்டை செய்து அவனுக்கு சம்பளம் கொடுத்து இவ்வளவாக நான் என்ன பண்ணுறேன், ஆவிக்குரிய காரியங்களை செய்கிறதுனால அல்லது தேவனை வழிபடுவதற்கு ஏதுவான காரியங்களை செய்வதனால கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், எனக்கு நன்மை செய்வார் என்று தன்னுடைய இருதயத்தில் அப்படி விசுவாசித்து இந்த காரியங்களை எல்லாம் செய்து வருகிறார். மீகா மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து 18ஆம் அதிகாரத்தில் இந்த தான் புத்திரரை குறித்து நாம் வாசிக்க முடியும். இந்த தான் புத்திரர் என்ன பண்ணுறாங்கன்னா, மீகா உண்டு பண்ணின இந்த சொரூபங்களை எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மீகா வைத்திருந்த அந்த லேவியனை கூட அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவர்களுக்கென்று கொண்டு போய் விடுகிறார்கள். அதை தான் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். அதை தொடர்ந்து நாம் அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்களை படிக்கும்போது 30ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்து கொண்டார்கள். அவங்க சுதந்திரிச்ச இடத்துல அந்த சுரூபத்தை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுடைய கோத்திரத்தார் எல்லாரும்
வந்து தேவனை தொழுது கொள்வதற்காக அந்த சொரூபத்தை அவர்கள் வைத்து கொள்கிறார்கள். 31ஆம் வசனம், தேவனுடைய ஆலயம் சீலோவிலே இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்து கொண்டிருந்தார்கள். தமிழில் சுரூபத்தை வைத்து கொண்டிருந்தார்கள் என்று வருகிறது. ஆங்கிலத்தில் தே வர்ஷிப்ட் த இமேஜஸ், அந்த சுரூபத்தை வணங்கினார்கள் என்று வருகிறது. இப்போ இவங்க செஞ்ச இந்த 2 அதிகாரத்திலையும், தான் புத்திரராக இருக்கட்டும் அல்லது மீகாவின் குடும்பமாக இருக்கட்டும், அவங்க செஞ்ச காரியங்களெல்லாம் வெளியிலேருந்து பார்ப்பதற்கு இவங்க தேவனை ஆராதிக்கிறாங்க. வெளியில் பார்க்கறதுக்கு எல்லாமே ஆவிக்குரிய காரியமாக காணப்படுகிறது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அவங்க செஞ்ச காரியம் எதுவுமே தேவன் சொன்னபடி அவர்கள் செய்யவில்லை. ஆராதனையை அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையை தங்களுடைய சுய இஷ்டப்படி அவங்களுடைய மனதிற்கு வந்த மாதிரி எல்லாம் செய்தார்களே ஒழிய தேவன் நியமித்த வகையில் அவங்க செய்யலை. இன்னொரு விதத்தில் சொன்னால், வெளியில் பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரு ஆவிக்குரிய வேஷம் போல இருந்தது. ஆனால் உள்ளால உண்மையான ஒரு பக்தி காணப்படவில்லை. இதைத்தான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லுகிறார். இவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். யார் அப்படின்னா, அந்த முதல் 4 வசனங்களில் நம்ம பார்க்கும்போது அவர்கள் செய்யக்கூடிய நிறைய காரியங்களை பற்றி அதில் நம்ம பார்க்குறோம். அவங்க யாருன்னா, தேவ பக்தியின் வேஷத்தை என்ன பண்ணிக்குவாங்களாமா, தரித்து கொள்வார்களாமா. வெளியில் பார்க்குறதுக்கு தேவ பக்தியின் வேஷம் மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய பலனை அல்லது பலனை அவங்க மறுதளிக்கிறாங்க. ஆங்கிலத்தில் தே டினை த பவர், அந்த வல்லமையை அல்லது ஆண்டவரை ஆராதிக்கிறதன் மூலமாக வரக்கூடிய அந்த உள்ளான வல்லமையை அவர்கள் மறுதளிக்கிறார்கள். இன்றைக்கு கூட நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை நம்ம வெளிப்புறமாக செய்கிறோம். நிறைய கிறிஸ்தவத்தில் அல்லது தேவனை பின்பற்றுகிறவர்கள் செய்யக்கூடிய அநேக காரியங்கள் வெளிப்புறமாக தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு இவர்கள் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறது போல தெரியும், அல்லது தேவனுடைய வல்லமையை அனுபவிக்கிறது போல தெரியும். ஒரு உதாரணமாக, ஒரு குறிப்பிட்ட ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை நம்ம எடுத்துக்கோமே. இதில் நான் ஒரு சில படங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவதாக, இந்த கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு போகும்போது உள்ளால போன உடனேயே அல்லது அவங்க சாப்பாட்டு அறையிலையோ உபசரிக்கக்கூடிய அறையிலையோ அந்த இயேசுடைய அந்த ஒரு படத்தை போட்டுக்கொள்வார்கள். இப்போ வெளியிலேருந்து வர்றவங்க பார்க்கும்போது, அப்பா இவங்க ரொம்ப ஆவிக்குரியவர்கள். அல்லது நீங்கள் பார்க்கும்போது வசன போர்டு இருக்கும், அதில் சொரூபங்களை வைக்கக்கூடாது, அதனால் என்ன போடுறோம், வசனங்களை போடுறோம். வீடு ஃபுல்லாக என்னதான் இருக்குது, வசனமாகவே அடுக்கி இருக்குது. அப்படி இல்லை, இன்னொரு ரூமுக்குள்ளால் போய் பார்த்தா அங்கே நல்லா கிறிஸ்தவ கேலண்டர், நல்ல வசனங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் எழுதியிருக்கக்கூடிய கிறிஸ்தவ கேலண்டர்ஸாக இருக்கும். கிறிஸ்மஸ் நாட்களில், ஈஸ்டர் நாட்கள்லாம் பார்த்தா நல்லா வீடுக்குள்ளால் நல்ல கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாமே காணப்படும். அல்லது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் வரும்போது வீட்டுக்குள்ளாலேயே சண்டை நடக்கும். ஒருத்தங்க சொல்லுவாருங்க கல்யாண மண்டபத்தில் வைக்கணும், இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க சபைக்குள்ளால் வைக்கணும், சர்ச்சில் வைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி. கடைசியாக சரி நம்ம சர்ச்சில் தான் என்ன பண்ணணும், நடத்தணும் அப்படின்ட்டு வைராக்கியமாக அந்த காரியங்களை செய்வார்கள். அல்லது வாகனங்கள் வைத்திருந்தாங்க அப்படின்னா இந்த வாகனத்திற்கு முன்னால் பின்னால் நல்ல வசனங்கள் இருக்கும். கர்த்தர் உனக்கு முன்னால் போவார், தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளுவார், நல்ல வசனங்கள் இருக்கும். அல்லது விருந்தினர்கள் வரும்போது டிவியில் கிறிஸ்தவ சேனல்ஸே என்ன ஆகிட்டு இருக்கும், அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ இந்த வெளியிலிருந்து பார்ப்பதற்கு வெளிப்புறமான காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்கும், அதிகமாக இவர்கள் இயேசுவோடு நெருங்கி ஜீவிக்கிறார்கள் என்று பார்ப்பதற்கு அப்படியாக தெரியும். ஆனால் உள்ளான வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்றால் அதனுடைய பலனை அனுபவிக்காமல் அநேகர் இருப்பாங்க. அவங்க வேலை பார்க்குற இடத்துல எல்லாரையும் போல லஞ்சம் வாங்குவாங்க. ஒரு ஒழுக்க நெறிகள்
இருக்காது. கணவன் மனைவி உறவில் எப்போவுமே சண்டையாகவே இருக்கும், விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அல்லது அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. 30 வருஷத்துக்கு முன்னால் எப்படி கோபப்பட்டுட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் என்ன இருக்கும், அந்த கோபம் குணம் இருக்கும். அல்லது சிந்தனையில் அதே அசுத்தமான காரியங்கள் தான் ஓடிக்கொண்டு இருக்கும். உங்களுடைய ஆசைகளில் எந்த விதமான மாற்றங்களுமே இருக்காது. உள் நோக்கங்களில் எந்த விதமான மாற்றங்களுமே இருக்காது. இதை பற்றி தான் நம்ம 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் பவுல் அந்த காரியங்களை சொல்லிட்டு 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொள்ளுவார்கள், ஆனால் உண்மையாக அதன் பலனை என்ன பண்ணுவாங்க, அல்லது பலனை மறுதளிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். இந்த நாளில் கூட நம்ம நிறைய விதமான ஆவிக்குரிய பழக்கங்களை அல்லது செயல்பாடுகளை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நிமிஷம் நம்ம நிதானித்து பார்க்கலாமா? நான் செய்யக்கூடிய ஆவிக்குரிய பழக்கங்கள் எல்லாமே அல்லது செயல்பாடுகள் தேவனோடு உண்மையாகவே இருதயத்திலிருந்து என்னை நெருங்கி வருவதற்கு உதவி செய்தா? இன்னொரு கேள்வி, நான் செய்யக்கூடிய இந்த ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே தேவனுடைய பலத்தை என்னுடைய வாழ்க்கையில், உறவுகளில், வேலை ஸ்தலத்தில், சுபாவத்தில் அனுபவிப்பதற்கு எனக்கு உதவி செய்தா? நம்முடைய ஜப கூட்டங்களாக இருக்கலாம், குடும்ப ஜபமாக இருக்கலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமை கூடுகையாக இருக்கலாம். இது எல்லாமே இப்போ வெளியில் பார்க்குறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ போகிறாங்க, அல்லது ஒரு குடும்ப ஜபம் இருக்குது, அல்லது ஜப கூட்டங்களுக்கு போகிறாங்க, அப்படி வெளியில் பார்ப்பதற்கு இந்த மீகா அல்லது இந்த தான் புத்திரர் செய்கிறது மாதிரி அந்த வேஷங்கள் மட்டும்தான் இருக்குதா? அல்லது உண்மையாகவே தேவனோடு போன மாதம் இருந்ததை காட்டிலும், போன வருஷம் இருந்ததை காட்டிலும் தேவனோடு நான் நெருங்கி ஜீவிப்பதற்கு ஏதுவாக இருக்குதா? அல்லது என் சுபாவ மாற்றத்தை குறித்து பார்க்கும்போது போன வருஷத்தில் இருந்ததை காட்டிலும், போன மாதத்தில் இருந்ததை காட்டிலும் தேவ பலன் என்னை நிரப்புகிறதா? உறவுகளில் மாற்றங்கள் இருக்கிறதா? சுபாவங்களில், சிந்தனைகளில், உணர்வுகளில், ஆசைகளில் மாற்றங்கள் காணப்படுகிறதா? இந்த நாளில் நம்ம இந்த காரியத்தை ரொம்ப சீரியஸாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வெளித்தோற்றம் மட்டும் இருந்து தேவனிடத்தில் நடத்தலைன்னா, நம்முடைய வாழ்க்கையை மாற்றலைன்னா வாழ்க்கை வீணாய் போய்விடும், ஏமாந்து போய் விடுவோம். இந்த நேரத்தில் நாம் ஜபிக்கலாம். எப்படி ஜபிக்க போகிறோன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்கள் சோதிச்சு பாருங்கள். எனக்கு வெளி வேஷம் இருந்து என்னுடைய உள்ளான மனுஷனில் உங்கள் வல்லமையை அனுபவிக்காமல் இருக்கிறேன்னா, அப்படிப்பட்ட வெளி வேஷங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா. உங்களோடு உள்ள உறவில் என்னை இன்னும் நான் கிட்டி சேர்த்து கொள்ளுங்க. இன்னும் மாற்றங்கள் வராத பகுதிகளில் உங்களுடைய வல்லமையை நான் அனுபவித்து என் வாழ்க்கையில் மாற்றங்களை நான் பார்க்க வேண்டும். உமக்கு பிரியமாக நான் ஆராதனை செய்ய வேண்டும். எனக்கு பிரியமான காரியங்களில் ஈடுபடுறதல்ல, உமக்கு பிரியமான காரியங்களை நான் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த ஒரு ஜெபத்தை நம்ம செய்வோம் என்றால் கர்த்தர் நம்மை மாற்றுவார். நாம் செய்யக்கூடிய ஆவிக்குரிய செயல்பாடுகளின் மூலமாக நம்மை மாற்றுவார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்தில் நாங்கள் வாசிக்கும்போது எப்படியாக தங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத தொழுகைகளை, ஆராதனைகளை, ஆவிக்குரிய செயல்பாடுகளை ஜனங்கள் செய்து வந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஒரு ஆவிக்குரிய வேஷம் இருந்தாலும் அதனுடைய பலனை மறுதளித்தவராக காணப்பட்டார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. எங்களுடைய வாழ்க்கையிலேயும் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்ததுன்னா ஆண்டவர் எங்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரோடு நெருங்கி சேருவதற்கு பிரயோஜனமில்லாத செயல்பாடுகளிலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை மாற்றாத ஆவிக்குரிய பழக்கங்கள் கூட எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே. உண்மையான விடுதலையோடு, உண்மையான தேவ வல்லமையோடு உண்மை நாங்கள் பின்பற்ற ஆண்டவர் கிருபை தாருங்க. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அப்படி ஆண்டவர் கிருபை கொடுங்க. உடைய வல்லமையினால நாளுக்கு நாள் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன்
நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.